உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, நம்முடைய வீடியோக்கள் லக்ன ரீதியாக ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் கூடிய அளவில் மிக அற்புதமாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். பொதுவாக பரிவர்த்தனை யோகம், பரிவர்த்தனை என்றால் என்ன? என்கிட்ட உள்ள பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அன்றைக்கெல்லாம் பரிவர்த்தனைகள் எப்படி நடந்தது? இது மாதிரி ஒரு வாணிபங்கள் ஒரு கடையில் கொண்டு போய் முட்டையை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அரிசி வாங்கிட்டு வருவாங்க. இது பரிவர்த்தனை. உன் பொருளை என்கிட்ட கூட என் பொருள். அதே மாதிரி கோள்கள் ஒரு மனிதனை இயக்குகிறது, ஒரு மனிதனை பாவகங்கள் இயக்குகிறது. அந்த பாவக காரகத்துவங்கள் தான் இப்போ பரிவர்த்தனையாக போகுது. எப்படி? இப்போ 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில், லக்னாதிபதி 5ஆம் இடத்துல. இதுக்கு என்ன பரிவர்த்தனை? 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், குழந்தைகள். அப்போ குழந்தையினுடைய வேலைகளை, குழந்தைகள் செய்ய வேண்டிய வேலைகளை குழந்தைகளுக்காக உங்கள் அப்பா செஞ்சிட்ருப்பார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் இங்கேருந்து போகிறோம் அவங்க வீட்டுக்கு, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, உடனே போய் வெந்நீர் வைக்கிறார், சுடு தண்ணி வச்சு கொண்டாந்து பையனுக்கு வைக்கிறார். அங்கேருந்து இவர் சொல்கிறார், அப்படியே டவல் எடுத்துகிட்டு போவார் பாருங்கிறாரு. அப்படியே டவல் கொண்டு போய் இங்கே வைக்கிறார், சோப்பு கொண்டு போய் இங்கே வைக்கிறார். ஏன்னா மகனுக்கு தேவையானது பூரா இவர் செய்கிறார், இவருக்கு தேவையானதை மகன் செய்கிறார். இதுதான் பரிவர்த்தனை. இதில் ஆகாத பரிவர்த்தனை ஒன்று இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல லக்னத்திலிருந்து போவோம். 12 நாள் கிளாஸ். ஜோதிட ஆர்வலர்கள் ஜாதக பலன்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை விரைவில் நான் உங்களுக்கு அதை ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் எடுக்க போகிறேன். வாரம் ஒரு கிளாஸ், 12 செஷன். ஒவ்வொரு செஷன்லேயும் ராசியை வச்சு எப்படி பலன் சொல்கிறது, அடுத்தது லக்னத்தினுடைய பலன்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், அடுத்தது பாவகத்துவம், அடுத்தது தசாபுத்தி, அடுத்தது நட்சத்திர சாரம், இப்படியெல்லாம் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இதை ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் விரைவில் அடுத்தவங்களுக்கு நான் எப்படி சொல்லி கால் நூற்றாண்டுகளில் லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செஞ்சனோ, இன்றைக்கி வரைக்கும் சாத்வீகமாக ஒரே மாதிரி ரிப்பீட்டேஷன் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ, அது மாதிரி உங்களுக்கும் கஸ்டமர்களை வரவழைப்பதற்கும் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பலன்கள் நன்கு புரியும்படியாகவும் அது பழிக்கக்கூடியதாகவும் ஆவதற்கும் உங்களுக்கு அற்புதமான வகுப்பு துவங்க இருக்கிறது. அந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் பேசிக் தெரியணும். 12 லக்னம், 9 கோள்கள், அந்த ராசிக்கு அதிபதி, இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான். தெரியாதவங்க என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். பழைய வீடியோ வேணும்னா 98422 08655 இதில் போயிட்டு எனக்கு சென்மி வீடியோ அஸ்ட்ராலஜிக்கல் அப்படின்னாக்கா நான் உடனே ஒரு 88 வீடியோ இருக்கும் அனுப்பிவிடுவேன். யாரெல்லாம் பலன் சொல்கிற தடுமாறுறீங்க, பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு செஷன் இருக்குது. 12 செஷன். கற்றலை, கற்றபின், கற்பிப்போம் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளார உங்களை தூக்கி போட்டுடுறேன். அதில் நான் ஜூம் மீட்டிங்க்கு பண்ணுவேன். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்போ சந்திப்போம். இப்போ லக்னம் என்றால் என்ன? உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம். இந்த லக்னத்தினுடைய அதிபதி தான் திறமை. லக்னாதிபதி உங்களுக்கு எந்த பாவகத்தோட பரிவர்த்தனை ஆகிறதோ அது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ 2 கூடையவனோட பரிவர்த்தனை. இந்த லக்னாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் இங்கே இருக்கணும். இந்த 2 கூடையவன் சுக்கிரன் இங்கே இருக்கணும். இப்போ லக்னாதிபதியும் 2 கூடையவன் பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது சொல்லு, செயல், வாக்குறுதி. அப்போ 2 கூடையவனே லக்னத்தில் இவர் நான் சொன்னதை செய்யக்கூடியவராக இருப்பார். புரியுதுங்களா? அதே ஒரு பணம் தர்றேன், டயத்துக்கு தர்றேன், கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ சொன்ன வாக்கு பணம் கொடுக்க முடியாத பாவகம் எது? அது 2 கூடையவனுடைய பரிவர்த்தனை. அடுத்த வீடியோவில் நாளைக்கு வரும். இன்றைக்கி லக்னாதிபதியே 2இல் சொன்னதை செய்யக்கூடியவர். அதே மாதிரி 2 கூடையவன் உங்களுக்கு நினைச்சதை படிக்கக்கூடியவர், படிப்புனால கல்வியாளர், சிறந்த பேச்சாளர், அற்புதமான உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியவர். லக்னமும் 2ம் பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன், செவ்வாய் இங்கே, புதன் இங்கே. லக்னாதிபதியும் 3 கூடையவனும் பரிவர்த்தனை. 3ஆம் இடம்ங்கிறது தம்பி, இவர் அண்ணன். அப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றாவே செய்கிறாங்க. ஒரு தொழில், வீடு, ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்காங்க. அப்புறம் தம்பியினுடைய வேலைகள், தம்பி சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார், இவர் என்ன சொல்கிறாரு தம்பி கேட்பார். இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. அதே லக்னாதிபதியும் 4 பரிவர்த்தனை. இப்போ லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுச்சிங்க. நீசம்லாம் இப்போ பார்க்காதீங்க, குழப்பமாயிடும். இப்போ 4 லக்னத்தில். இவங்க அம்மாவும் இவங்களும் எப்பொழுதுமே ஒரு நல்ல பாண்டிங்கில் இருப்பாங்க. அம்மாவை விட்டு பிரிஞ்சு மகன் இருக்க மாட்டான், மகனை விட்டு பிரிஞ்சு அம்மா இருக்க மாட்டாங்க. 4ஆம் இடம்ங்கிறது தாயாருடைய உறவு. அது லக்னமே ஏறி நிற்கிது. அப்போ தாயார் என்ன சொல்கிறாரோ, இப்போ கேட்குறாங்க இல்லையா, அம்மா பேச்சை கேட்பாரா, மனைவி பேச்சை கேட்பாரா? யாருக்கெல்லாம் 4 லக்னத்தில் இருக்கோ, லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கோ, அந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, வீடு, வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்கும். அது 4ஆம் பாவக காரகத்துவம்லாம் எது? சொகுசு, ஸ்டேட்டஸ், சுகஸ்தானம் இல்லையா, அது எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அம்மா மட்டும் இல்லை. இதே லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போச்சுன்னா, லக்னாதிபதி 5 சூரியன் லக்னத்தில், இந்த இடத்துல சூரியன் உச்சம், இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். 5 லக்னாதிபதியும் நல்ல ஒரு காம்பினேஷன். 5ஆம் இட தொடர்பு மகனுடைய வேலையை இவர் செய்வார். இவரை நல்லா அப்பாவை நல்லா மகன் பார்த்துக்குவார். ஜாதகரை நல்லா மகன் பார்த்துக்குவார், மகனை இவர் நல்லா பார்த்துக்குவார். அதே மாதிரி 5ஆம் இடத்து பரிவர்த்தனைங்கிறது இன்னும் வேறு எதெல்லாம் சொல்லலாம். அறிவாளி, புத்திசாலி, நல்ல உபதேசம் பெற்றவர், பூர்வ புண்ணியத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், பூர்வீக சொத்தை அடையக்கூடியவர். நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, பூர்வீக சொத்து ஆகுமா ஆகாதா? ஏங்க, லக்னாதிபதி 5 லக்னத்தில், எவ்வளோ அற்புதமான காம்பினேஷன்ஸ். அத்தனை சொத்துக்களையும் அடையும். கொங்கு மண்டலத்தில் பொதுவாக நிறைய ஜோசியர்கள் அனலைஸ் பண்ணாமல் உங்களுக்கு பூர்வீகம் ஆகாது. பூர்வீகத்திலேருந்து மாறி இருக்கீங்களா? ஆமாங்க. பூர்வீகத்திலேருந்து மாறாதவங்க நகரத்தை உருவாக்க முடியாது. திருப்பூர் நகரம் எப்படி உருவாயிருக்கும்? எல்லாமே காடு தோட்டங்களிலே அங்கே வசித்தவர்கள் அவங்க நகரத்தை உருவாக்கி இங்கே இருப்பாங்க. இதை ஒரு 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 பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு பூர்வீகமே ஆகாது அப்படின்னு. இந்த லக்னாதிபதியும் 5 பரிவர்த்தனை ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்க பூர்வீக சொத்து இருந்தால், அவங்க அப்பா வச்சிருந்தால் தானே இவர் கிடைக்கும். அடையுமென்று பிரார்த்தம் இருக்குமா இல்லையா? நீங்கள் கேட்கலாம், சார் அதான் 5 லக்னத்தில் இருக்குல்ல, அவங்க அப்பா அந்த சொத்து வைக்கல, ஆனால் பூர்வீகத்தை அடையணும்ல. அந்த பூர்வீக சொத்தை மீட்பார். இப்படி எடுத்துக்கணும். பூர்வீக சொத்தை இழந்ததை, அவங்க அப்பா காலத்தில் இழந்ததை இவர் போய் வாங்கிடுவார். இதெல்லாம் 5 போய் லக்னத்திலையும் லக்னாதிபதி 5 இருக்கக்கூடிய பரிவர்த்தனை. இந்த 6 லக்னாதிபதி 6க்கு போயிடுச்சு சார். இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 6ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் இருக்குது இந்த புதன். இந்த பரிவர்த்தனை இதுதான் நல்ல பரிவர்த்தனை கிடையாது. இந்த மாதிரி லக்னாதிபதி 6 பரிவர்த்தனையாகி அந்த புதன் திசை நடந்ததுன்னா ஜாதகர் மிகப்பெரிய கடனாளி ஆகிடுவார், இல்லைன்னா நோயாளி ஆகிடுவார், அல்லது எல்லாரும் அவருக்கு சத்ருவாகிடுவாங்க. சத்ருனா எதிரி ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுங்க. 6ங்கிறது கடன் நோய் எதிரி. அது போய் லக்னத்தில் ஏறி உட்காந்துருக்கும். லக்னாதிபதி கடன்காரனுடைய ஸ்தானத்துக்கு போய் உட்காந்துருச்சு. இதுதான் ஆகாத பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை ஆனவர்கள் கவனம் தேவை, கடன் வாங்குவதில் எச்சரிக்கை தேவை, உடலை நல்லா பார்த்துக்கணும், நல்ல உடற்பயிற்சி அவசியம். அதே மாதிரி எதிரிகளை நாம் வணங்கி, எதிரிகளை நாம் மதித்து, எதிரிகளோட கைகுலுக்கி பழக வேண்டும். இதெல்லாம் தான் பரிகாரம். அந்த திசை விட்டால் கண்டிப்பாக ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து இது என்ன பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்னா, ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது ஒரு சிலருக்கு தான் ஒன்றுமே பண்ணாமல் ரோட்டில் போயிட்டு இருந்தாலும், அந்த வடிவேல் ஒரு படத்தில் போயிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என் வித்து உண்டுன்னு சிவனேன்னு போயிட்டுருக்கிறேன், அப்புறம் பிடிச்சி என்னை போட்டு அடிக்கிறீங்களே, அது எங்கேயாவது நடக்கும். ஆனால் கோள்கள் என்ன செய்யுதுன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நம்ம லக்னாதிபதி 6 பரிவர்த்தனையாகி அந்த புதன் திசையும் மேச லக்னத்துக்கு நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த திசையில் அவர் கடனாளி ஆகணும். அப்போ எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் இருங்க, கடனாளி ஆக மாட்டீங்க. இப்போ இந்த லக்னாதிபதியே 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் பாவாதிபதி
லக்னத்தில் இருக்குது. இது எப்படி இருக்கும் சார்? இவர் லக்னமும் 7ம் பரிவர்த்தனை யோகம். இவரும் இவர் மனைவியும் ஒரு பாண்டிங் அல்லது கூட்டுத் தொழில், மனைவி உறவினால் மேன்மை, மனைவி வீட்டு வேலைகளை இவர் செய்யக்கூடியவர், வீட்டோட மாப்பிள்ளை, மனைவியினுடைய சொத்து இவருக்கு அடையக்கூடியது, ஜாயிண்ட் வெஞ்சர், இது எல்லாமே லக்னமும் 7ம் பரிவர்த்தனை. இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. சரிங்களா? லக்னமும் லக்னாதிபதி 8ம் 8குடையவன். இந்த லக்னாதிபதி பொதுவாக மேச லக்னத்துக்கு சொல்கிறேன். லக்னாதிபதி 8லையும் 8குடையவன் லக்னம் ஏற முடியாது. ஏன்னா 2 ஆதிபத்தியம் விட்டுருங்க, மற்ற லக்னக்காரங்க எடுத்துக்கலாம். இந்த லக்னாதிபதி 8லையும் 8குடையவன் லக்னத்துலேயும் இருக்குன்னு வைங்களேன். அந்த இதுதான் அந்த திசை நடந்தால் ரொம்ப மோசம். வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, எப்போ பார்த்தாலும் சண்டை, தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரிலாம் தாழ்வு மனப்பான்மைகள், இது எல்லாமே அதிகரிக்கும். லக்னம் 8 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை கிடையாது. லக்னாதிபதி 8குடையவனோட சேர்ந்து பரிவர்த்தனை ஆச்சுன்னா இவங்களாகவே தேடி போகலைன்னா கூட நான் அப்படியே சொன்னது மாதிரி நம்மளே தேடி வரும். தேடி பிரச்சனை வீடு தேடி வரும். காலைல எந்திரிச்சோடனே அக்கடான நம்ம வேலைக்கு போகலான்னு வந்தால் அப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது அந்த தசை நடக்கக்கூடியவர்கள் கவனம் தேவை. இந்த லக்னாதிபதி 9குடையவன் இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சு சார். 9குடையவர் லக்னம் வந்துருச்சு. இதுதான் அதிர்ஷ்டக்காரன். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவனுக்கு லக்னாதிபதி 9லையும் 9குடையவன் லக்னத்துலையும் இருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்து அனுபவிக்கிறது, அப்பாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய வழிகாட்டுதல், அவங்க 2 பேருக்குள்ளார நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு பரிவர்த்தனை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 9ம் லக்னமும் ஆகும் பொழுது தூரதேச பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், வெளியூரில் குடியுரிமை, வெளிநாட்டு குடியுரிமை, அதே மாதிரி பதவி உயர்வு, ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே போயிட்டுருக்கிறது. அதுக்கடுத்தது PhD வரைக்கும் முடிக்கிறது. லக்னம் 9 பரிவர் 9னுடைய காரகத்துவம் எல்லாத்தையும் அவர் அடைவார். லக்னாதிபதியே 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. போற்றக்கூடியவர், போற்ற தகுந்தவர், தர்ம சிந்தனையாளர், எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடியவர், நல்ல ஒரு ஃபெமிலியராக வரக்கூடியவர். அதே லக்னம் 10குடைய இந்த லக்னாதிபதி 10ல் 10குடையவன் லக்னத்தில் இவராகவே இவருடைய வாழ்க்கையில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர். புரியுதுங்களா? அந்த சொந்த தொழில்னால ஆதாயங்களை அடையக்கூடியவர், ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலை செய்யக்கூடியவர். லக்னமும் 10ம் பரிவர்த்தனை மிகச்சிறந்த பரிவர்த்தனை. அடுத்தது லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது சார். 11குடையவன் லக்னத்தில் மூத்த சகோதரன், அண்ணனோட சேர்ந்து செயல்படுறது, நண்பர்களால் சப்போர்ட்டு, அந்த 11 வந்து லாபம். எது செஞ்சாலும் இறங்கினா லாபத்தோட கால்குலேஷன் தான் இருக்கும். எதில் இறங்கினாலும் தனக்கு 10 ரூபா ஆதாயம் இருக்கா, அதை அடையக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி லக்னாதிபதியும் 12குடையவனும் பரிவர்த்தனை. இதுதான் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளவு அவராக சம்பாதிப்பார், அவராக செலவு பண்ணுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அயல்நாட்டில் போய் இருக்காருங்க, வெளிநாட்டில் அங்கேயே அப்படியே குடும்பம் நடத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாருங்க. 12 லக்னத்தில் அதே மாதிரி நிறைய காசு சம்பாதிக்கிறாரு, செலவு பண்ணுறாருங்க. புரிஞ்சிட்டிங்களா? லக்னத்தினுடைய பரிவர்த்தனை 12க்கு சொல்லிட்டேன். இதில் அந்த திசைகள் நடந்தால் ரொம்ப நல்லது. லக்னாதிபதி 9குடையவனும் பரிவர்த்தனையாகி 9ஆம் பாவாதிபதியினுடைய திசை நடக்கும் காலத்தில் அந்த ஜாதகர் நினச்ச எல்லாத்தையும் அடையிறாரு, அதிர்ஷ்டத்தை அடையிறாரு. அவர் வந்து நல்லா ப்ரமோட் ஆகிறார். இப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களை இந்த வருஷத்தில் அப்படியே உங்களுடைய ஜாதகத்தை மேக்ஸிமம் இந்த இந்தியன் பராசரர் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன். புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க. இன்னமும் உங்களை வந்து வெற்றியினுடைய விளிம்புக்கு நான் கொண்டு போகிறேன். ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் வந்தீங்கன்னா, நான் சொல்கிறதே புரியல அப்படின்னா, நான் வந்து ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜருங்க. என்னுடைய நாலேஜ் தியரிக்கல்ங்கிறது இங்கே ஒரு 500 புஸ்தகங்களுக்கு மேலே இருக்கும். எல்லாமே வாழ்க்கை பாடங்களை எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஜோதிட நூல்கள், பொது அறிவு, அதே மோட்டிவேஷன்ஸ் நூல் எல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த கிரகங்களை நீங்கள் எப்படி கிரகிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து அவருடைய மகனுடைய ஜாதகத்தை உதாரணமாக போட சொல்லியிருக்காரு. நான் போடுறேன். அடுத்தது நம்ம விரைவில் 2ஆம் பாவாதிபதியினுடைய பரிவர்த்தனை வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.